இங்க ஒரு பையன் ஒரு பாக்ஸ் ஓபன் பண்றான். அந்த பாக்ஸுக்குள்ள ஒரு குரங்கு பொம்மை இருக்கு. அந்த பாக்ஸ்லயுமே அந்த குரங்கு பொம்மைக்கு பின்னாடி ஒரு சாவி இருக்கும். அது திருகுங்க. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுது பாருங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. சரின்னு இந்த பையனோட அண்ணன் அந்த பொம்மைக்கு பின்னாடி இருக்க சாவியை திருகுறான். பட் அந்த பொம்மை அவனை பார்த்து சிரிச்சிட்டு அது கையில இருக்க அந்த ட்ரம் ஸ்டிக் மட்டும் சுத்திட்டு அப்படி நின்றுச்சு. நெக்ஸ்ட் டைம் ஆயிருது. இந்த பசங்களோட அம்மாவுக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சுட்டு ஒரு பொண்ணு கிட்ட அந்த 2 பசங்களையுமே கார்ல அனுப்பிச்சு விட்டுறாங்க. நீ பாத்துக்கிட்டு இப்படி அந்த தம்பிக்காரன் கார்ல ஏறும்போது அந்த காருக்குள்ள அந்த குரங்கு பொம்மை இருக்கிறதையும் பாக்குறான். சரின்னு எதுவும் கண்டுக்காம அவங்க 3 பேருமே சாப்பிடறதுக்காண்டி ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுறாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள ஒரு சமையல்கார வித்த காமிச்சு சமைச்சுக்கிட்டு இருப்பா. அதெல்லாமே அவங்க பாத்துக்கிட்டு இருப்பாங்க. பட் இதே நேரத்துல இவங்க வந்து காருக்குள்ள இருக்க அந்த குரங்கு பொம்மை தானாவே ட்ரம்ஸ் அடிக்க ஆரம்பிக்குது. இந்த பொம்மை அந்த ட்ரம்ஸ்ல கடைசியா ஒரு அடி அடிக்குது. அப்போ உள்ள இருக்க அந்த சமையல்காரன் கத்தியை மேல் நோக்கி டக்குன்னு நீட்டுறான். இப்படி நீட்டின வேகத்துல அங்க இருக்க அந்த பொண்ணோட கழுத்துல வெட்டு விழுந்து அந்த பொண்ணோட கழுத்துமே துண்டா கீழே விழுந்துருது. அந்த பசங்க எப்பலாம் அந்த பொம்மைக்கு கீ கொடுக்குறானுங்களோ அப்பலாம் ஏகப்பட்ட சாவு ஏற்படுது. இன்க்ளூடிங் அவங்க அம்மா கூட இறந்து போயிடுறாங்க. ஒருவேளை இந்த குரங்கு பொம்மை தான் காரணம் இதுக்கெல்லாம் அப்படின்னு நினைச்சு அந்த தம்பிக்காரன் மேதெல்லாம் வெட்டி போட்டுறான். பட் அது எப்படியோ அவன் வீட்டுக்குள்ள திரும்ப வந்துருது. அதை புரிஞ்சுக்கிட்ட அந்த அண்ணனும் தம்பியும் இந்த பொம்மை யார் கையிலும் கிடைக்க கூடாதுன்ட்டு அதை செயின்ல லாக் பண்ணி ஒரு கிணத்துக்குள்ள போட்டுறானுங்க. பட் அதுக்கப்புறம் தான் கதையை ஆரம்பிக்க போது இவங்க வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த பொம்மையோட வேட்டை திரும்ப தொடர ஆரம்பிக்கும். அதுல இருந்து இவங்க எப்படி தப்பிக்கிறாங்கன்றது அந்த படத்தோட கதையை. படத்தோட பேர் தி மங்கி. செக் பண்ணி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா.